அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ உலக சந்தையில் கோல்டு ரேட் வந்து ஜனவரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா $1985 வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 $2000 ஒரு $2785 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கோல்டு. ஸோ இந்த கோல்டு ரேட் ஏற ஏற அதை சார்ந்த பங்குகளும் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியில தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மறுபடியுமே அதே ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணலாமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் கொடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் இன்னும் கண்டினியூஸ் ஆக தான் போகுது. கோல்டு ரேட்டுங்கிறது ஏற தான் போகுது. ஸோ அதை சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் ஸோ ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்படி பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனாலோ ட்ரேட் பண்ணனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $58 தான் ஓப்பன் ஆனது. எந்த வருஷம் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022. ஐபிஓ ஓப்பன் ஆன இயர் வந்து 2022. ஸோ அப்போல்லாம் நம்ம நினச்சிருந்தோம் என்னடா இந்த ஸ்டாக்கெல்லாம் எப்படி ஏறும், இப்போ தானே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா $58 இருந்து ஒரு $778 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்குக்கு மேலே வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட் ஏற ஏற ஸோ இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, நல்ல ஒரு டபுள் டாப் சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு 778. ஸோ அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பிரேக்கும் நடந்திருக்கு. ஸோ 700 ஒரு பிரேக் நடந்திருக்கு. ஸோ 724 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பை ஃபோக்கஸ் பண்ணால் இதோட டார்கெட் வந்து 778 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இதை வந்து நம்ம வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதே வந்து ஆல் டைம் ஹை தான். 778ங்கிறது ஆல் டைம் ஹை தான். ஸோ நியர்பை ஆல் டைம் ஹைல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கூட ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் கூட நம்ம வச்சு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும்? இப்போ ஸ்விங் ட்ரேடிங்ல 724 வந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ டார்கெட் வந்து 778 வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து போட்டுக்க போறோம் அப்படின்னா ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம், அதாவது 633 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $630 வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 778. எதுக்கும் மேலே போனால் ஸோ கண்டினியூஸாக அதோட டார்கெட் வந்து கணிக்காது கஷ்டம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை டெண்டர்லாம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்று நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த இடம் வந்தா ஸோ மறுபடியும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் வந்தா ஸோ நம்ம இந்த இடத்துல கூட தாராளமாக வந்து பை பண்ணலாம். 659.70 வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பை பண்ணலாம். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ்ங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ முத்தூட் ஃபினான்ஸும் ஒரு கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாக்ஸ் தான். முத்தூட் ஃபினான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. கோல்டு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை வந்து கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு. ஸோ அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஸ்லோப் எடுத்து ஃபால் ஆகிட்டே தான் இருந்துச்சு 2070 இருந்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் ஃபால் கொடுத்து ஸோ இப்போதான் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்த உடனே நம்ம வந்து பை பண்ணிட போறது கிடையாது. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள், ஒரு என்ன சொன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து பை பண்றதுக்கு கரெக்டான இடம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். முத்தூட் ஃபினான்ஸ்ல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1917 வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் அதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1950 க்ளோஸ் ஆகணும். ஸோ ஒன் டே கேண்டில் வந்து 1950 க்ளோஸ் ஆனாதான் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த இடம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்த 1840 ஸ்டாப் லாஸ், 1950 என்ட்ரி பிரைஸ். ஸோ டார்கெட் வந்து 2070 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுவும் ஆல் டைம் பக்கத்தில் தான் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணால் ஸோ மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து முத்தூட் ஃபினான்ஸை வந்து சூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஆனால் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு நாம வந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ அகைன் வந்து 1755 வந்தால் நாம் வந்து என்ட்ரி எடுத்து ஒரு டார்கெட் வந்து டார்கெட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு நம்ம பார்க்க போகிறது தங்கமயில் ஜுவல்லரி. ஸோ தங்கமயில் ஜுவல்லரியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஓப்பன் ஆன ஒரு இதுதான். ஸோ கோல்டு ரேட் ஏற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்போர்ட் ஜோன் தான் எடுத்திருக்கு. 1848. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தா கூட ஒரு நல்ல டார்கெட் 2600 வரைக்கும் அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான் 1840. ஸோ என்ட்ரி பிரைஸ் வந்து 1981. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 1840. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2600 ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து வெயிட் பண்ணால் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2600 ஒரு 700 பாயிண்ட்ஸ். ஸோ 700 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து இருக்கு. நல்ல ஒரு பை ட்ரெண்ட்ல தான் வந்திருக்கு. பை ட்ரெண்ட்ல வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு டர்ன் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா 2600 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நாம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த 3 போட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தங்கமயில் ஜுவல்லரி போகலாம். ஸோ தங்கமயில் ஜுவல்லரியில் ஸோ 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாருங்களா இந்த 200 மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 17 நான் எடுக்கிறேன். ஸோ ஜனவரி 17 இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 67 ரூபாயிலிருந்து 240 ரூபாய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 மடங்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் டச் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எங்கே டச் பண்ணாலுமே 200 மூவிங் ஆவரேஜ் இதுக்கு முன்னாடி எந்த இடம் டச் பண்ணியிருக்கு பாருங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 24 அதாவது மே மாதம் தான் 1200 ரூபாயில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய் வந்திருக்கு. சப்போஸ் நம்ம மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலாம் வெயிட் பண்ணி அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணால் கண்டிப்பாக வந்து டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து இருக்கு. ஸோ மற்றது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் பை தான். இப்போ இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 2023 ஜனவரியில் தான் டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் டச் இந்த இடத்துல மறுபடியும் டச் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து டச் பண்ணல பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் போயிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸும் சேம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் டச் பண்ணியிருக்கு. டச் நியர்பைல வந்திருக்கு. இன்னும் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் ஸோ அதுவுமே மேலே வரதுக்கு இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற 3 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்கா பை சைடு வந்து டர்ன் ஆகக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். தங்கமயில் மட்டும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நாம வந்து விட்டுறக்கூடாது. 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கி வச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க எந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு. ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா கூட ஸோ நான் அதை ஒரு ஸ்டாக்ஸாக எடுத்து டெய்லியுமே ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ்ல டவுட் இருந்துச்சுனாலும் இது ஏறுமோ ஏறாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு அனலைஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.